கொங்கு நாடார்களில் கோரை கூட்டத்தோட குலதெய்வம் தான் இந்த சிறுவன்மார் ராக்காத்தாள் சாமி. இது எங்கள் அப்பச்சியோட குலதெய்வம். அதனால் எங்கள் அம்மா அடிக்கடி கூட்டிகிட்டு வருவாங்க. அப்போல்லாம் தெரியலை இதுதான் எனக்கும் குலதெய்வமாக வரப்போகுது அப்படின்னு. இந்த கோயிலுக்கு வரும்போதெல்லாம் ஒரு விதமான இனம் புரியாத சந்தோஷம் இருக்கும். ஆனி மாதம் கடைசி செவ்வாய்க்கிழமை தான் திருவிழா நடைபெறும். இந்த கோயில் எங்கே இருக்குன்னா, வெள்ளோடு கல்லுக்கடை மேடு பஸ் ஸ்டாப்பில் இருந்து கொஞ்சம் உள்ளே வரணும். இந்த கோயிலோட வரலாறுன்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளோட்டில் சின்னண்ணன் பெரியண்ணன் அப்படின்னு 2 கடவுள் இருந்ததாகவும், அதில் ஒரு கடவுள் பார்த்திங்கன்னா ஆற்று வெள்ளத்தில் ஏற்படும்போது அடித்து கொண்டு போய் அவல்பூந்துறை அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் இருக்கிற ஏரியில் கரை ஒதுங்கினதாகவும் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கரை ஒதுங்கின இடத்தோட உரிமையாளர் கனவுல தோன்றி நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவருக்கு தெரிவித்ததாகவும், அவர் ஊர் மக்கள் எல்லாத்துக்கிட்டேயும் சொல்லி அதுக்கப்புறம் அந்த கனவுல தோன்ற இடத்துல போய் தோண்டி பார்க்கும்போது அந்த ஏரியில் பெரியண்ணன் கரை ஒருங்கினதாகவும் சொல்கிறாங்க. இப்போது வெள்ளோட்டில் இருக்கிறது பார்த்திங்கன்னா சின்னண்ணன் மட்டும்தான் இருக்கார். பெரியண்ணன் கரை ஒதுங்கி அவல்பூந்துறைங்க கிராமத்தில் ஒரு ஏரிக்கரையோரமாக இருக்கார். அந்த ஏரிக்கரையோரத்தில் நடுக்கருப்பணன் அப்படின்னு சொல்லி அந்த ஊர் மக்கள்லாம் வழிபட்டு வந்தாங்க. அதில் நானும் ஒருத்தி. ஏன்னா அந்த ஏரிக்கரையோரம்தான் எங்கள் அம்மா வீடு இருக்குது. ஆனி மாதம் திருவிழாவுக்கே பெரியண்ணங்கிட்ட போய் வாக்கு கேட்டு எந்த தேதியில் வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பூஜை பண்ணி கேட்பாங்க. அவர் கொடுக்குற டேட்டு தான் திருவிழாவாக இங்கே நடைபெறும். திருவிழா நடைபெறும் போது கூட பெரியண்ணன் கோவில் எல்லையிலேயே நின்றுப்பார். பல ஜாதியினர்கிட்ட படையல் வாங்கி சாப்பிட்றேன், அதனால் நான் உள்ளே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லுவாராம். சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு பத்ரகாளி அம்மனுக்கு சிறப்பாக குத்துவிளக்கு பூஜை நடைபெறும். அதே மாதிரி மார்கழி மாதம் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் மார்கழிப்படி சிறப்பாக நடைபெறும். இதுதான் திருவிழா பத்திரிக்கை. இதில் பார்த்திங்கன்னா அங்கங்கே கூடாரமாக விருந்து செஞ்சு போடுறதுக்கு இதுலேயே அரை மாதிரி செஞ்சு விட்டுருப்பாங்க. சிலர் அந்த அன்றைக்கே விருந்து வச்சுருவாங்க. சிலர் அதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் அடுத்த நாள் விருந்து வச்சு போடுவாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா கோவிலில் பன்னி சாமி அழைச்சிட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் பன்னி பூஜை நடைபெறும். பன்னி பூஜைக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா பரம் பூஜை பரம் பூஜை அதுக்கப்புறம் நம்ம கொண்டு போயிருந்த அதை அங்கேயே சமைச்சு சாப்பிட்டு வந்துடலாம். அங்கே சுற்றி நிறைய கடைகள் இருக்கும். நமக்கு பிடிச்ச மாதிரி வாங்கிட்டு நம்ம ஷாப்பிங் அங்கேயே முடிச்சுட்டு படுகொலை சமைச்சு எல்லோரும் படுகொலை நாங்கள் கொண்டு போய் இந்த கடாயை வெட்டியாச்சு.